நாம இன்னைக்கு பார்க்க போறது இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆன தம்மாங்கிற ஒரு ஹிந்தி ஹாரர் காமெடி மூவி தாங்க. நம்ம ஊர்ல எப்படி லோகி சினிமாட்டிக் யூனிவர்ஸோ அது மாதிரி அவங்க ஊர்ல MHCU மேடாக் ஹாரர் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் ஸ்ரீ பார்ட் 1 பார்ட் 2 பேதியா முஞ்சியா அதோட இப்ப இந்த மூவியும் சேர்த்து இந்த யூனிவர்ஸ்ல தாங்க வரும். இந்த படங்கள்ல வர கேரக்டரோ கதையோ ஒன்னோட ஒண்ணு மத்த படங்கள் கூட கனெக்ட் ஆகுங்க. அப்படி இந்த மூவி யூனிவர்ஸ்குள்ள எந்தெந்த மூவி கூட கனெக்ட் ஆகுதுன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஹைப்புங்கிற ஆப்ஷனையும் கொடுத்து விடுங்க. இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். படத்தோட ஓப்பனிங்ல 323 BCல நடக்கிற மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. அலெக்சாண்டர் இந்தியாவை கைப்பற்றதுக்காக அவர் படையோட வந்துகிட்டு இருக்காரு. ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்கும்போது வழிகாட்டி இங்க ரத்த காட்டேரிங்க எல்லாம் இருக்கு, போக வேணாம்னு எவ்வளவோ சொல்றான். இருந்தாலும் இவர் அதெல்லாம் நம்பாம உள்ள போக வழிகாட்டி சொன்ன மாதிரியே ரத்த காட்டேரி வந்துடுது. அலெக்சாண்டர் மேல பாஞ்சு அவரோட ரத்தத்தை குடிச்சு அவரோட சோழியை முடிச்சிடுது. அப்படியே கட் பண்ணா இப்ப பிரசன்ட் காலகட்டத்தை காட்டுறாங்க. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ, பேரு அலோக். இப்ப அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு ட்ரிப் வந்திருக்கான். 3 பேரும் காட்டுக்குள்ள ட்ரெக்கிங் போயிட்டு இருக்க ஹீரோ செல்ஃபி எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு ஒரு கரடி வந்து நிக்குதுங்க. அதை பார்த்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தெரிச்சு ஓட அந்த கரடி ஹீரோவை மட்டும் டார்கெட் பண்ணி துரத்த ஆரம்பிச்சிடுது. அது மட்டும் இல்லாம அவனை போட்டு அடிச்சு புரட்டி எடுக்குது. இருந்தாலும் எப்படியோ அதுகிட்ட இருந்து தப்பிச்சு ஓட கடைசியா போய் ஒரு புதருக்குள்ள விழுந்து மாட்டிக்கிறான். ஆனா கரடி அப்பையும் விடாம அவனை அட்டாக் பண்ண பாத்துக்கிட்டு இருக்க யாரோ அந்த கரடியை பிடிச்சு தூக்கி போடுறாங்க. எவன்டா அது என்ன தூக்கி போட்டதுன்னு கரடி திரும்பி பார்க்க அங்க யாரையோ பார்த்து பயந்து போய் அங்கிருந்து ஓடிடுது. அப்பதான் ஹீரோயினோட இன்ட்ரோ. இவதாங்க கரடியை தூக்கி அடிச்சது. ஹீரோவை புதருக்குள்ள இருந்து எடுத்து போட்டு மூச்சு இருக்கான்னு செக் பண்ணி பார்க்க அவனுக்கு எதுவும் ஆகல. மூச்சு எல்லாம் இருக்கு, மயக்கத்துல தான் கிடக்கான். திடீர்னு அவன் மயக்கத்துல இருந்து மெதுவா எந்திரிக்க டக்குன்னு எந்திரிச்சோன்னு ஹீரோயினுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல, ஷாக் ஆயிடுது. ஆனா எந்திரிச்சு அழகான பொண்ணை பார்த்தோன்னு திரும்ப மயங்கிடுறான். அதனால மயக்கம் தெளிற வர அவனை ஒரு இடத்துல படுக்க வைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ திரும்ப மயக்கத்துல இருந்து எந்திரிக்க அப்பதான் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து இன்ட்ரோ பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இங்கதான் எங்கேயோ பக்கத்துல ஒரு கிராமத்துல இருக்கா போல. ஹீரோ எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல தொயிரு உடனே வந்துடுறேன்னு எங்கேயோ வேகமா போறா. பார்த்தா ஒரு முயலை வேட்டையாடி தூக்கிட்டு வரா. ஆனா அதை பார்த்து கொமட்ன ஹீரோ நான் வெஜிடேரியன் சொல்ல உடனே போய் பழங்களை பறிச்சுட்டு வந்து கொடுக்குறா. இருந்த பசியில அதை மொத்தமா காலி பண்ணிடுறான். அதுவே அவனுக்கு பத்தல. வயிறு ஃபுல்லாகலேன்னு அங்க பக்கத்துல இருக்கிற செடியில இருந்த ஏதோ ஒரு பழத்தை பிச்சு சாப்பிட அது ஏதோ ஒரு போதை பழமா இருக்கும் போல. உடனே பயலுக்கு தலை கிருகிருன்னு ஆயிடுது. அதோட ஹீரோயினை வேற ரொம்ப பிடிச்சு போயிட்டதால ரொமான்டிக்கா பண்றேன்னு அவகிட்ட என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஹீரோயினுக்கும் ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கடைசியா நைட்டு கிஸ் வரையும் போயிடுதா. 2 பேரும் கிஸ் பண்ணலாம்னு ரொமான்டிக் மோடுக்கு போக அப்ப ஹீரோயினோட கண்ணுக்கு அவன் நரம்புல ஒரு ரத்தம் மட்டும் தான் தனியா தெரியுது. திடீர்னு அப்படியே கண்ணு கலர்லாம் மாறிடுது, பல்லெல்லாம் பெருசாயிடுது. இவ ஒரு ரத்த காட்டேரிங்க. அவனை ரொம்ப பிடிச்சிருக்கிறதால கொல்ல மனசு இல்லாம அங்கிருந்து போயிடுறா. இவ எங்க திடீர்னு காணா போயிட்டா. எங்க போனான்னு தெரியாம ஹீரோயினை தேடிட்டு போக அங்க வீரன் ஒருத்தான் அவன் ஆளுங்களோட குறுக்க வந்து நிக்கிறான். இவங்களும் ஹீரோயின மாதிரி ரத்த காட்டுறீங்க தான். ஹீரோ ஒரு மனுஷன்னு தெரிஞ்சோன்னா அவனை அங்கிருந்து தூக்கிட்டு போக பார்க்க ஹீரோயின் குறுக்க வந்து அவன் தெரியாம வந்துட்டான் விட்டுருங்கன்னு எவ்வளவோ சொல்றா. ஆனா அவனுங்க எக்ஸஷன் அனிமல்ஸ சாப்பிட மாட்டான், அதனால ஹியூமன்ஸ் தான் வேணும்னு ஹீரோவை அவங்களோட இடத்துக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இந்த காட்டுக்குள்ள யாருக்குமே தெரியாம காட்டேரிங்களுக்கு ஒரு தனி உலகமே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம அங்க இவங்களுக்குன்னு ஒரு கோவில் கூட இருக்கு. ஹீரோயின் அலோக்க விட்டுற சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பாக்குறா. ஆனா அவனுங்க கேட்கவே மாட்டானுங்க. ஹீரோவை கொண்டு வந்து ஒரு கோவுக்குள்ள தூக்கி போட்டு போயிடுறாங்க. அங்க தாங்க வில்லன் யாக்ஷசன் உட்கார்ந்துருக்கான். அது மட்டும் இல்லாம ஹீரோவை பார்த்தோன்னா வேகமா கடிக்க வரான். படத்தோட ஓப்பனிங்ல 323 BCல பார்த்தோம்ல அவனே தான். இவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன். ஆனா பல வருஷமா அந்த கோவுக்குள்ள கட்டி போட்டு உட்கார வச்சிருக்காங்க. அதுக்கான ரீசனை கதைக்குள்ள போக போக சொல்லுவாங்க. மனுஷனோட ரத்தத்தை டேஸ்ட் பண்ணியே பல வருஷம் ஆகுது, இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு ஹீரோவை கடிச்சு அவனோட ரத்தத்தை குடிக்க வர திடீர்னு ஹீரோயின் உள்ள பொந்து அவங்க கிட்ட இருந்து ஹீரோவை தூக்கிட்டு போயிடுறா. மத்த காட்டுறீங்கலாம் அவங்க 2 பேரையும் துரத்திக்கிட்டு போக ஹீரோயின் புயல் வேகத்துல ஹீரோவை அங்கிருந்து அழைச்சிட்டு போறா. ரோட்டோரமா அழைச்சிட்டு வந்து அங்கிருந்து ஜம்ப் பண்ணி ஹீரோவை எஸ்கேப் ஆகி போக சொல்ல அவன் ஹீரோயினையும் அவன் கூட கூப்பிடுறான். அவ ரத்த காட்டேரின்னு தெரியாம வா நம்ம சேர்ந்து வாழலாம்னு கூப்பிடுறான். அவளுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கிறதால அவன் அங்கிருந்து காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுறா. ஒரு வழியா 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு வந்து சேர அங்க பார்த்தா குடும்பமே ஹீரோ செத்துட்டான்னு நினைச்சு அவனுக்கு காரியம் பண்ணிட்டு இருக்காங்க. பையனை பார்த்தோன்னா அப்பதான் அம்மாவுக்கு உயிரே வருது. ஓடி வந்து புள்ளைய கட்டி பிடிச்சுக்கிறாங்க. ஆனா அப்பாவுக்கு ஏதோ ராங்கா இருக்குன்னு புள்ள மேல சந்தேகமா இருக்கு. எதுவும் தீய சக்தியோட வேலையா இருக்குமோன்னு சந்தேகப்பட அவனை தனியா கூப்பிட்டு வச்சு அவங்களோட நாய் பேர் என்ன, அவன் 10th என்ன மார்க்கு, இது மாதிரி நிறைய பர்சனலான கொஸ்டின் எல்லாம் கேக்குறாரு. ஹீரோ அதெல்லாம் கரெக்டா சொன்னோன்னு தாங்க அவனை தன்னோட புள்ளன்னே நம்புறாரு. கூட இருக்கிற பொண்ணை பார்த்துட்டு அவ யாருன்னு கேட்க அவ பேரு தாரிகா, நர்ஸா இருக்கா. இவ தான் கரடி கிட்ட இருந்து என்ன காப்பாத்துனதுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம அவளோட வீட்டுல இவளுக்கே தெரியாம கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டதால அவளை அங்க இருந்து அழைச்சிட்டு வந்துட்டதா சொல்றான். அதுக்கு ஹீரோவோட அம்மாவும் அவளை இங்கேயே இருக்க சொல்லிடுறாங்க. ஆனா அப்பாவுக்கு ஹீரோயின் மேல ஏதோ டவுட்டாவே இருக்குங்க. நைட்டு ஃபேமிலியோட எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. ஹீரோட ஃபேமிலி வெஜிடேரியன்கிறதால அங்க வெறும் பருப்பு, தயிர், பொரியல் மட்டும்தான் இருக்கு. ஹீரோயினுக்கு அனிமல்ஸையும் அதோட ரத்தத்தை மட்டும் தான் சாப்பிட்டு பழக்கமா, அதனால எனக்கு பசியே இல்லைன்னு சொல்லி சாப்பாடை அவாய்ட் பண்ணிடுறா. இருந்தாலும் அவ சாப்பிடாம இருக்க கூடாதுன்னு அவளுக்கு பால் மட்டும் அம்மா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் நைட் எல்லாரும் தூங்கிட்டு இருக்க நடுராத்திரி ஹீரோவோட அப்பா தண்ணி குடிக்கிறதுக்காக கிச்சனுக்கு வராரு. அப்ப வெளியில ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன சத்தம்னு எட்டி பார்த்தா அங்க
ஹீரோயின் மரம் விட்டு மரம் தாவி போயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவரு ஆடி போயிடுறாரு. உடனே பொண்டாட்டி கிட்ட வந்து வந்திருக்கவ மனுஷியே இல்ல வேற ஏதோன்னு சொல்ல அவங்க புருஷன் ஏதோ தூக்கத்துல உளறிட்டு இருக்கான்னு நினைச்சுக்கிறாங்க. அதே நேரம் ரூம்ல ஹீரோயினை காணும்னு ஹீரோ தேடிட்டு இருக்க அவ பார்த்தா பசியில அவங்க வீட்டு நாய்க்குட்டியை தூக்கிட்டு போய் சாப்பிட போயிடுறாங்க. நல்ல வேலை ஹீரோயினை தேடி சுத்திட்டு இருந்த ஹீரோ அதை பாத்துறான். இருந்தாலும் இவ ஏதோ காட்டுல வாழ்ந்த பொண்ணு அதான் நாயை சாப்பிடுற அளவுக்கு போயிட்டான்னு நினைச்சுக்கிறான். இதுக்கு மேல விட்டா இவன் நாய் பூனை பன்னின்னு எல்லாத்தையும் திங்க ஆரம்பிச்சிடுவான்னு நான் வெஜிடேரியன் சாப்பிடறதுக்காக ஒரு பப்பு கழிச்சிட்டு வரான். அங்க ஒயினை பார்த்துட்டு ரத்தம் நினைச்சுக்கிட்டு அதை வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருக்க அது நல்லா போதை ஏத்தி விட்டுருது. அதுல பயங்கர குஷி ஆகி அங்க நல்லா ஆட்டம் போட ஆரம்பிச்சிடுறா. விட்டா இவ விடிய விடிய ஆடுவா போல. அதனால ஹீரோ அவளை பாதியிலேயே இழுத்துட்டு போக அதுல அவ கூட ஆடிட்டு இருந்த 4 தடியனுங்க காண்டாயிடுறானுங்க. அதனால பின்னாடியே அவங்களை சேஸ் பண்ணிக்கிட்டு வந்து ஹீரோட காரை ஒரு இடத்துக்கிட்ட லாக் பண்ணிடுறாங்க. ஹீரோ அவங்கள்ட்ட வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வேணும்னு கேட்க அவனுங்க உன் கூட இருக்கிற பொண்ணு தான் வேணும்னு சொல்றானுங்க. புரிஞ்சுக்கோங்க அவ என்னோட லவ்வர் அதனால எதுவும் பிரச்சனை வேணாம்னு ஹீரோ சொல்ல அவனுங்க எதையும் கேட்கவே மாட்டானுங்க. ஹீரோவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறானுங்க. அதை ஹீரோயின் பார்த்துட்டு கொலை வெறி ஆயிடுறா. ரத்த காட்டேரியா மாதிரி பறந்து வந்து பல்ல காட்டிட்டு நிக்கிறா. அதை பார்த்துட்டு எல்லாருக்கும் மினி ஹார்ட் அட்டாக்கே வந்துடுது. அதோட ஹீரோவே அப்பதான் முத தடவை அவளோட சுயரூபத்தை பாக்குறான். ஹீரோயின் அப்படி பார்த்து பயந்து போய் எல்லாரும் அங்க இருந்து தெரிச்சு ஓட அவ அதுல ஒருத்தனை கூட விடாம பறந்து பறந்து அட்டாக் பண்றா. பல வருஷமா மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்காம இருந்தவ இப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாம அதுல ஒருத்தனோட பிளட்ட குடிக்க போக அதை ஹீரோ பாத்துறான். என்னடி பண்றேன்னு சவுண்ட் போட அப்பதான் அவளுக்கு கோவம் குறைஞ்சு சுயநினைவே வருது. உடனே ஹீரோ அவளை அங்க இருந்து அழைச்சிட்டு போக இது எல்லாத்தையும் ஹீரோயினை தேடி வந்த வீரனும் அவனோட கேங்கும் பாத்துறாங்க. அதே நேரம் ஹீரோயினை எப்படியோ வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறான். இப்பதாங்க இவனுக்கு ஹீரோயின் ஒரு ரத்த காட்டேரினே தெரிய வருது. யார்டி நீ மனுஷங்களை சாப்பிடறவளான்னு கேட்க அவ அதெல்லாம் கிடையாது நான் ரத்தம் மட்டும் தான் குடிப்பேன் நான் ஒரு பேத்தாள்னு சொல்றா. அதாவது நம்ம மொழியில ரத்த காட்டேரின்னு சொல்றா. 1940ஸ்க்கு முன்னாடி வரையும் இவ்வளவு மாதிரி ஆளுங்களும் மனுஷங்களோட ரத்தத்தை மட்டும் தான் குடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனா மனுஷங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜாதி மதம்னு அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு சாக ஆரம்பிச்சிடுறாங்களா. அதனால மனித இனமே ஒரு விஷம்னு முத்திர குத்தி மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணி அனிமலோட மட்டும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அந்த ரூலை அவங்க தலைவனாலேயே ஃபாலோ பண்ண முடியலையா. கண்ட்ரோல் பண்ண முடியாம மனுஷங்களோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இவங்க ஒரு மனுஷனை கடிச்சா அந்த மனுஷன் இவங்கள மாதிரி மாறிடுவான். இது மாதிரி மொத்த மனுஷங்களையும் கடிச்சு உலகத்தையே இந்த மாதிரி மாத்தணும்னு தான் இவனோட ஆசை. விட்டா இவன் அவனோட ஆசையை நிறைவேற்றிடுவான்னு அவனை பிடிச்சி ஒரு குகையில அடிச்சு கட்டி வச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அனிமல்ஸை மட்டும் தான் சாப்பிட கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னைக்கு ஒரு ரத்த காட்டேரி ஒரு மனுஷனை கடிச்சு அவனை நம்மள மாதிரி மாத்தி ரூல பிரேக் பண்றீங்களோ அன்னைக்கு நான் விடுதலை ஆயிடுவேன்னு சபதம் எடுத்திருக்கான் அப்படின்னு ஹீரோயின் இந்த கதையை சொல்ல அப்பதான் ஹீரோவுக்கு அவ மனுஷியே இல்ல அவளுக்கு ஹார்ட்டே கிடையாதுன்னு தெரிய வருது. இங்க இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் பண்ண சம்பவம் தெரிஞ்சு வீட்டுக்கு போலீஸே வந்துடுறாங்க. அவரு ஹீரோயினை பார்த்தோன்னே எங்கேயோ பழக்கப்பட்ட ஸ்மெல் மாதிரி இருக்குன்னு மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிடுறாப்ல. அவரு ஹீரோயினை தனியா கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்ல இன்ஸ்பெக்டரும் ஹீரோயினும் தனியா ஒரு ரூமுக்கு வந்து பேசுறாங்க. இன்ஸ்பெக்டர் அவரோட சுயரூபத்தை வெளிப்படுத்த பார்த்தா அந்த ஆளும் ஒரு ரத்த காட்டேரிங்க. அவரு மாறினோன்னா நீ மட்டும் தான் மாறுவியான்னு ஹீரோயினும் டக்குன்னு மாறிடுறா. 100 வருஷத்துக்கு மேல மனுஷங்க கூட எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. நீ எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாதாமா. நீ இங்க இருந்தா அலோக் அவன் அப்பா அம்மான்னு எல்லாரையும் கடிச்சு வச்சிருவ. நீ இங்க இருந்தா உன்னால பல பேருக்கு பிரச்சனை ஆயிடும். அதோட உன் ஆளுங்க வேற உன்னை தேடி வந்துருவாங்க. அதனால முதல்ல இங்க இருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு போறாரு. அவர் இவ்வளவு சொல்றதால அவர் சொல்றதும் சரிதான் ஹீரோயினுக்கும் புரியுது. அதனால உடனே இந்த ஊரை விட்டு கிளம்பலாம்னு முடிவு பண்றா. ஹீரோ என்னை விட்டு போயிடாதேன்னு எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான். ஆனா அவ என்னால உங்க யாருக்கும் ஆபத்து வேணாம்னு அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் பஸ் ஏறி அங்க இருந்து போயிட்டு இருக்க ஹீரோயின் போறதை இவனால தாங்கிக்கவே முடியல. அதனால என் கூடவே வந்துருன்னு பஸ் பின்னாடியே ஹீரோயினை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக எவ்வளவு பாத்துக்கிட்டே ரோட்டை கவனிக்காம போனதுல காரை கொண்டு போய் சொருவிடுறான். அதை அடிச்சு ஏர்ல பறந்து போய் விழுந்து கவுந்துடுது. உடனே ஹீரோயின் பஸ் நிறுத்தி வேக வேகமா ஹீரோ கிட்ட ஓட அவனுக்கு பார்த்தா பயங்கரமா அடிபட்டு இருக்கு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அட்மிட் பண்றாங்க. டாக்டர்ஸ் அவனை காப்பாத்த எவ்வளவோ போராடுறாங்க. ஆனா கடைசி வரை எவ்வளவு போராடியும் அவனை காப்பாத்த முடியல. ஹீரோ செத்துறான். அதை அவனோட பேரண்ட்ஸால தாங்கிக்கவே முடியல. கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு பார்த்தா உள்ள ஹீரோ ஒரு மாதிரியா துடிக்க ஆரம்பிச்சிடுறான். டக்குன்னு அவனோட காயம் எல்லாம் மறைஞ்சு போயிடுது. அது மட்டும் இல்லாம அவனோட கண்ணெல்லாம் சகப்பா மாறிடுதுங்க. அதே சமயம் ரத்த காட்டேரிங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்க ஊர்ல இருக்கிற சாமியோட கண்ணுல நெருப்பேறி ஆரம்பிச்சிடுது. இங்க டாக்டர்லாம் ஹீரோவோட பாடி எடுக்கிறதுக்காக வர பார்த்தாங்க துடிச்சிட்டு இருந்த ஹீரோவை ஆள காணும். எங்க போனான்னு தெரியாம ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேட அங்க அவன் திரும்பி நின்று ஏதோ பண்ணிட்டு இருக்கான். மகனே என்னடா பண்றேன்னு அப்பா கூப்பிட அவன் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மொத்த பிளட் பேக்கையும் எடுத்து பிளட்ட குடிச்சிட்டு இருக்காங்க. கொய்யால இவன் முழு ரத்த காட்டேரியாவே மாறிட்டான். உள்ளே அந்த நிலைமையில பார்த்துட்டு அப்பா மிரண்டு போயிடுறாருங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஹீரோ தூங்கி எந்திரிக்க புதுசா பிறந்த காட்டேரிங்கிறதால காலையில சூரிய ஒளி பட்டோனிய உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிக்குது. அப்பதான் அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆனதே ஞாபகம் வருது. கண்ணாடியில பார்த்தா உடம்புல ஒரு காயம் கூட இல்லங்க. அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஹார்ட் பீட் பல்ஸ் எதுவுமே இல்லைன்னு அப்பதான் கவனிக்கிறான். என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அப்ப அங்க வந்த ஹீரோயின் இரு உனக்கு புரிய வைக்கிறேன்னு ரத்த காட்டேரியா மாற அதை பார்த்தோன்னா ஹீரோ நானும் மாறி காட்டுறேன்னு அவனும் ரத்த காட்டேரியா மாறிடுறான். அப்பதான் அவனுக்கு நம்மளும் ஹீரோயின் மாதிரி மாறிட்டோன்னு புரியுது. என்னடி என்னையும் உன்ன மாதிரி மாத்திட்ட ஏன்டி இப்படி பண்ணேன்னு கேட்க டக்குன்னு ஹீரோவை பிடிச்சி ஒரு லிப் டு லிப் கிஸ் அடிச்சு நான் உன்னை இழக்க விரும்பல அதனாலதான் அப்படி பண்ணேன்னு சொல்றா. இவன் ஆக்சிடென்ட் ஆனப்ப ஹீரோயினோட மடியில ஸ்பாட்லயே மறுகை ஆயிட்டாங்க. ஹீரோயின் அதை ஏத்துக்க முடியாம கதறி அழுது என்ன
பண்றதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துல அவனை கடிச்சதால அவன் எப்படி திரும்ப உயிரோட வந்து முழு ரத்த காட்டேரியா மாறிட்டான். ஹீரோயின் மாதிரி இனிமே இவனுக்கும் சாவே கிடையாதுங்க. இப்ப அவன் புது ரத்த காட்டேரிங்கிறதால ஆர்வத்துல மூடு முட்டித்தனமா ஏதாவது பண்ணிடுவான்னு ஹீரோயின் அவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதனால எவ்வளவு பவர் கிடைக்கும், அதை எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி கொடுக்குறா. அதுல இவனுக்கு பறக்கிற பவர் எல்லாம் இருக்கிறதால எப்படி எல்லாம் பறக்கணும்னு எல்லாமே சொல்லி கொடுக்குறா. பறக்கிற ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு அன்னைக்கு நைட்டு பறந்தே வீட்டுக்கு வந்து சேர உள்ள ஏதோ சத்தம் கேக்குதேன்னு அவரோட அப்பா வந்து ரெண்டு பேரையும் பாத்துறாரு. வாசக்கதவு சாத்திருக்க வீட்டுக்குள்ள எப்படா உள்ள வந்தீங்கன்னு கேட்க ரெண்டு பேரும் என்ன சொல்றதுன்னு தெரியாம திருன்னு முழிக்கிறாங்க. மகனே ஏதோ தப்பா இருக்கு, என்கிட்ட எதையோ மறைக்கிறேன்னு கேட்க இவன் அதெல்லாம் எதுவும் இல்லையேன்னு சொல்றான். ஆனா திடீர்னு அவன் பல்லும் கை நகமும் பெருசாயிடுது. அதை பார்த்து அப்பா பயந்து போய் அலறிடுறாருங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஹீரோ செத்து போனது, ஹீரோயின் ரத்த காட்டுறீங்கிறதால அவனுக்கு கடிச்சு உயிர் கொடுத்ததுன்னு இதுவரை நடந்த எல்லாத்தையும் ரெண்டு பேரும் சொல்றாங்க. ஹீரோ எனக்கு ஹார்ட்டே இல்லை, எனக்கு இனிமே சாவே கிடையாதுன்னு சொல்ல அதை கேட்டு அப்பா அப்படியே மிரண்டு போயிடுறாரு. இருந்தாலும் அவரால் இது எல்லாத்தையும் நம்பவே முடியலையா, அதனால இவங்க சொல்றதை ஏத்துக்கவே மாட்டாரு. இப்ப கூட ஹீரோவை திரும்ப வர வச்சிட முடியும்னு அவங்க கிட்ட நான் ஏதாவது மந்திரவாதி கிட்ட போயாச்சும் உன்னை காப்பாத்துவேன்னு ஆறுதல் சொல்றாரு. அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் எல்விஸ் கரீம் பிரபாகர்னு ஒரு மந்திரவாதியை காட்டுறாங்க. முஞ்சியா மூவில வர அதே பிரபாகர் தாங்க. அவரை பார்க்க ஜனான்னு ஒருத்த வந்திருக்கான். ஸ்ரீ மூவிலையும் பேதியா மூவிலையும் வருவான்ல அந்த ஜனா தான். அதாவது ஸ்ரீ மூவில ஹீரோ விக்கியோட ஃப்ரெண்டா இருப்பான். அது மட்டும் இல்லாம இவன் தான் பேதியா மூவில வர ஹீரோ பாஸ்கரோட கசின். அந்த பாஸ்கர் ஒரு பேய்கிட்ட அடி வாங்கினதுல இருந்து அவனால ஓனாயா மாற முடியல, ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸ்ரீயோட ரெண்டாவது பார்ட்ல தலை தனியா முண்டம் தனியா இருக்க சர்க்கத்தாங்கிற பேய்கிட்ட அடி வாங்கினான்ல அதை தாங்க சொல்லிட்டு இருக்கான். இந்த யூனிவர்ஸ்ல வர மத்த மூவிஸ் எல்லாம் பாத்திருந்தா இந்த சீன் உங்களுக்கு ஃபன்னா கனெக்ட் ஆகும். அப்படி பார்க்காதவங்களுக்கு ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா ஓனாயா மாறக்கூடிய கசின் பாஸ்கரால இப்ப ஓனாயா மாற முடியல. அதுக்கு தான் இவரை பார்க்க வந்திருக்கான். இப்ப பாஸ்கர் ஓனாயா மாறுறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்க அதுக்கு அவனுக்கு ரத்த காட்டேரியோட ரத்தம் வேணும், அப்பதான் அவனால மாற முடியும்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அப்ப ஹீரோவோட அப்பா ஹீரோ அழைச்சிக்கிட்டு அங்க வராருங்க. ஆக்சிடென்ட் ஆனப்ப ஹீரோயின் இவனை கடிச்சது, அதுல இவனும் அதே மாதிரி ரத்த காட்டேரியா மாறினதுன்னு எல்லாத்தையும் சொல்லி பையனை திரும்ப பழைய மாதிரி மாத்துறதுக்கு என்ன பண்றதுன்னு கேட்டா அவரு தக்காளியை சாசா மாத்தலாம், ஆனா சாஸ் திரும்ப தக்காளி ஆக முடியாதுன்னு சொல்லிடுறாரு. அதாவது ரத்த காட்டேரியா மாறின மனுஷனை திரும்ப மனுஷனா மாத்த முடியாது, இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் வாழ்ந்தாகணும்னு சொல்லி அனுப்பிடுறாருங்க. ஆனா உடனே ஜனாவை கூப்பிட்டு காதல ஏதோ முணுமுணு தவறு மோப்பத்துக்காக ஹீரோ உட்கார்ந்து இருந்த சேர்ல இருந்த கிளாத்தை எடுத்து கொடுத்து அனுப்புறாரு. அதே நேரம் இங்க இருந்து கிளம்புன ஹீரோவை வீரனும் அவன் ஆளுங்களும் பாத்துறாங்களா, அதனால வீட்டுக்கு போகாம ஹீரோயின் கிட்ட இந்த மேட்டரை சொல்லிட்டு அன்னைக்கு நைட் ஒரு பில்டிங்ல அவளுக்காக காத்துட்டு இருக்கான். ஹீரோயின் வருவான்னு அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா கடைசியில அங்க ஒரே வவ்வால் கூட்டமா வந்து சுத்திட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல அங்க ஒருத்த மாசா என்ட்ரி கொடுத்து பிரபாகர் ஜனா கிட்ட கொடுத்த கிளாத்தை இப்ப வந்தவன் ஹீரோ மூஞ்சில தூக்கி வீசுறான். இந்த கிளாத்தை வச்சுதாங்க மோப்பம் முடிச்சு இங்க வந்திருக்கான். இவன் தான் ஓனாயா மாறக்கூடிய பாஸ்கர். யாரா நீ, உனக்கு என்னடா வேணும்னு ஹீரோ கேட்க அவன் எனக்கு உன்னோட ரத்தம் வேணும்னு ஹீரோ வந்து அட்டாக் பண்ண பாக்குறான். அதுல ரெண்டு பேருமே பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா ஹீரோ சும்மா இல்லாம உனக்கு ரத்தம் தானே வேணும் இந்த கையை எடுத்துக்கிட்டு கூப்பிடுறான். அவனும் வேகமா ஓடி வந்து ஹீரோ மேல பாய பக்கத்துல வந்தவன ஹீரோ கையை தூக்கிடுறான். ஆனா கையில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கீழே விழுக அது அப்படியே பாஸ்கர் வாயில விழுந்து அவன் போய் கீழே விழுந்துடுறான். அவ்வளவுதான், பக்கி ஒளிஞ்சான்னு பார்த்தா அந்த ஒரு சொட்டு ரத்தத்துல இப்ப அவனுக்கு நிறைய பவர் கிடைச்சு அப்படியே பவர்ஃபுல்லான ஓனாயா மாதிரி ஏர்ல நிக்கிறான். அவ்வளவுதான், ஹீரோ வாண்டடா கொடுத்து வாங்கி கட்டிக்கிறாங்க. ஹீரோவை போட்டு பொலன்னு பொலந்து எடுக்கிறான். எங்க ஓடினாலும் விடமாட்டேன்டான்னு ஹீரோவோட மொத்த ரத்தத்தையும் குடிக்கிறதுக்காக அவனை அடிச்சு தும்சம் பண்றான். அடிச்சு அவனை ஏர்ல பறக்க விட்டதுல ஒரு பில்டிங்ல அடிச்சு கீழே விழுக போக கரெக்டா ஹீரோயின் அங்க வந்து ஹீரோவை காப்பாத்திடுறாங்க. ரெண்டு பேரும் ஒரு பில்டிங்குள்ள போய் பதுங்கிடுறாங்க. அங்க பேதியாவால இவங்களை கண்டுபிடிக்க முடியலையா, அதனால அடுத்த கொஞ்ச நேரத்திலே கோவம் குறைஞ்சு பாஸ்கரா மாறிடுறான். ஆனா ஹல்க்கு மாதிரி பெருசாகி ட்ரெஸ் கிழிஞ்சதால பயபோல பப்பி சேமா அங்க இருந்து ஓடிடுறாங்க. பேதியா கிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து வீட்டுக்கு வர அங்க பார்த்தா காட்டேரி இன்ஸ்பெக்டர் வந்து நிக்கிறாரு. ஹீரோயினை கிளம்ப சொல்லியும் இன்னும் கிளம்பாம இங்கேயே இருக்காளேன்னு வார்னிங் கொடுத்துட்டு போக வந்தா அப்பதான் அவளால ஹீரோவும் அவங்கள மாதிரி மாறிட்டான்னு தெரிய வருது. அடி பாவி, என்னடி பண்ணி வச்சிருக்க, விட்டா நீ ரூல்ஸை பிரேக் பண்ணி எல்லாரையும் மாத்திருவ போலயே, முதல்ல நீ இன்னும் கிளம்பாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அப்பதான் அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது, ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போய் உயிர் கொடுத்தது, அப்புறம் இப்ப பேதியா வந்து அட்டாக் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்றாங்க. அப்ப ஹீரோவோட ரத்தத்தை குடிச்சிட்டு பேதியா பவர்ஃபுல் ஆனதை பத்தி தெரிய வர அதை கேட்டு இன்ஸ்பெக்டர் இன்னும் ஷாக் ஆயிடுறாரு. அடே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, பேதியாவோட பவர் இப்ப 10 மடங்கு அதிகமாயிருக்கும், அடுத்து உன் உடம்புல இருக்கிற மொத்த பிளட்டையும் உறிஞ்சிட்டு போக கண்டிப்பா வருவான்னு சொல்றாரு. இதுக்கு மேல நீ இங்க இருந்தா மத்தவங்களுக்கு சேஃப் இல்லம்மா, அதனால நீ உடனே இங்க இருந்து கிளம்பு, நீ அலோக்க பத்தி கவலைப்படாத, நானும் என் டீம் அவனை பாத்துக்கிறோன்னு சொல்றாரு. ஹீரோ யார் அந்த டீம்னு கேட்க இன்ஸ்பெக்டர் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பப்புக்கு அழைச்சிட்டு வராரு. வந்தவன ஹீரோ நல்லா சரக்கு அடிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலேயே அவன் மயங்கிடுறான். இன்ஸ்பெக்டரும் அவன் ஆளுங்களும் ஹீரோவோட சரக்குல மயக்க மருந்த கலந்து அவனை மட்டையாக்கி இருக்காங்க. இவன் இருந்தா ஹீரோயினை விட மாட்டான்னு மயக்கத்துல இருக்கும் போதே ஹீரோயினை வீரன் கேங் கூட அனுப்பி வச்சிடறான். இவன் ஒரு மனுஷனை கடிச்சு அவள மாதிரியே மாத்தி ரூலை பிரேக் பண்ணிட்டதால வில்லனை ரிலீஸ் பண்ணிட்டு இவளை கைது பண்ணி கோயக்குள்ள அடைக்க போறாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்க எல்லாரும் அவனை ரவுண்டு கட்டி நிக்கிறாங்க. இவங்க எல்லாருமே ஹீரோயின் மாதிரி ரத்த காட்டேறீங்க தாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அங்க ஹீரோயினை காணுமா, எங்கன்னு கேட்டா அவளை அவளோட இடத்துக்கு அனுப்பி வச்சுட்டோம், நீ உன்னோட வாழ்க்கையை பாருன்னு சொல்லிடுறாங்க. ஆனா ஹீரோ அவங்க யார் சொல்றதையும் கேட்காம ஹீரோயினை காப்பாத்தியே தீருவேன்னு அன்னைக்கு நைட்டே அவளோட ஊருக்கு வந்துடுறான். காட்டுக்குள்ள
ஊருக்குள்ள தேடி பாக்குறான். ஆனா அவங்களோட ஊரை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப அந்த ஊரை சேர்ந்த ஒருத்தன் அங்க இருக்கிற ஒரு மரத்துல கை வைக்க உடனே அந்த மரம் போர்ட்டல் மாதிரி ஓபன் ஆகி அதுக்குள்ள போறான். அது ஹீரோ பார்த்துட்டு பின்னாடியே வந்து அதே மாதிரி பண்றான். அன்லாக் ஆகி போர்ட்டல் திறந்தோன்னா அது வழியா உள்ள வந்துடுறான். அங்க பார்த்தா பெருசா இவங்களுக்குன்னு ஒரு தனி உலகமே இருக்குங்க. பல வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆக போறதால வில்லன் பயங்கர குஷியில இருக்காங்க. ஹீரோயின் ரூலை பிரேக் பண்ணதால வில்லனோட விலங்கு அவளோட கைக்கு போயிடுது. இப்ப ஹீரோயின் அடுத்து வாழ்க்கை முழுக்க அடைச்சு வைக்க பார்க்க அவளை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கரெக்டா அங்க என்ட்ரி கொடுக்குறான். உடனே எல்லாரும் வேகமா வந்து ஹீரோவை ரவுண்டு கட்டி அட்டாக் பண்ண அவன் அவங்க எல்லாரையும் அடிச்சு பறக்க விட ஆரம்பிச்சிடுறான். இதெல்லாத்தையும் வில்லன் உட்காந்து ஏதோ படம் பாக்குற மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. வந்தவங்களை அடிச்சு மட்டையாக்கிட்டு ஹீரோயினோட லாக்க அவுக்க பாக்குறான். ஆனா அவனால அதை அவுக்கவே முடியல. அவனோட ஃபுல் ஃபோர்ஸ கொடுத்து முக்கி பாக்குறான். இருந்தாலும் முடியல. நீ ஏன்டா இப்ப இங்க வந்த? அவன் ரொம்ப மோசமானவன். உன்னால அவனை சமாளிக்க முடியாது. உடனே இங்க இருந்து போயிடுன்னு ஹீரோயின் சொல்ல அவன் நீ இல்லாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு ஹீரோயினை லிப் டு லிப் கிஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கிஸ் அடிச்சு முடிச்சிட்டு அடுத்தது வில்லனை முடிக்கலாம்னு திரும்பினா அவன் உட்கார்ந்து இருந்த இடத்துல ஆள காணும். பார்த்தா மேல உட்கார்ந்து இவ்வளவு நேரம் அவங்க கிஸ் அடிக்கிறத என்ஜாய் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? கீழே இறங்கி வா சண்டை செய்யலாம்னு கூப்பிட வில்லன் மேல இருந்து அப்படியே ஹீரோ மேல பாஞ்சிடுறான். திரும்ப அடிக்கலான்னு பார்த்தா அவன் அங்கேயும் இங்கேயும் மறைஞ்சு ஹீரோவை அடிச்சு பறக்க விடுறான். விட்டா ஹீரோவை அடிச்சே கொண்டுடுவான் போல. அதை பார்த்துட்டு அங்க இருக்கிற பெரியவராலேயே தாங்க முடியலையா, அதனால அவரே மந்திரத்தை போட ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மந்திரத்துல பார்த்தா ஹீரோயினோட லாக்கே ஓபன் ஆயிடுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து வில்லன் அழிக்க பார்க்க அவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து கூட அவனை சமாளிக்க முடியல. ஒரு கட்டத்துல வில்லன் ஹீரோவை பிடிச்சு கடிச்சிடுறான். அதுல ஹீரோ செத்தே போயிடுறான். அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லங்க. அதை பார்த்துட்டு ஹீரோயின் அப்படியே மனசுடைஞ்சு போயிடுறா. ஹீரோக்கு இப்படி ஆனதை தாங்கிக்க முடியாம ஹீரோயின் பயங்கரமா அலற அதுல அவங்க கடவுளோட இதயமே நொறுங்கிடுது. அதுல இருந்து மிகப்பெரிய சக்தி வெளியே வர ஆரம்பிக்க அது அப்படியே நேரா வந்து ஹீரோவோட உடம்புக்குள்ள போயிடுது. அப்படியே ஏர்ல பறக்க ஆரம்பிச்சவன் டக்குன்னு பார்த்தா கண்ணு முழிச்சிடுறான். எந்திரிச்சு வந்தவன் இப்ப வில்லனை போட்டு பொல பொலன்னு பொழந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறான். ஒரு கட்டத்துல அவனால எந்திரிக்கவே முடியாம போயிடுதா. அவ்வளவுதான், திரும்ப அவனுக்கு விலங்க போட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க. பழைய மாதிரி அவனை பழைய இடத்துலயே அடைச்சு வச்சிடுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட கடவுள் அதோட இதயத்தையே கொடுத்து ஹீரோவுக்கு உயிர் கொடுத்ததால அன்னைக்கே ஹீரோவை அவங்களோட தலைவனா அனௌன்ஸ் பண்ண அது அங்க இருக்கிற மொத்த மக்களும் மண்டிட்டு ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப லாக் பண்ணி வச்சிருக்க எக்ஸஷனை காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு பெரிய உருவம் என்ட்ரி கொடுக்கறத பார்த்து அவனே ஷாக் ஆகுறான். யாருன்னு பார்த்தா அது ஸ்ரீயோட ரெண்டாவது பார்ட்ல தலை தனியா உடம்பு தனியா இருக்கிற சர்க்கத்தா வந்திருக்குங்க. எக்ஸஷனால அதுக்கு எதுவும் வேலையாக வேண்டியது இருக்கும் போல. அதனால அவனை அங்க இருந்து காப்பாத்தி அழைச்சிட்டு போயிடுது. இதை பார்த்தோன்னே இவங்க எல்லாருக்கும் பீதி ஆகுதா. அவன் மனுஷனோட ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், அவனோட பலம் இன்னும் அதிகமாயிடும். அவன் இந்த உலகத்தையே அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போறான். ஒரு பெரிய அழிவுல இருந்து அவனை எப்படி தடுக்க போறோம் தெரியலையே அப்படின்னு பெரிய ஒரு புலம்ப ஹீரோ நான் போய் வில்லனை தூக்கிட்டு வரேன்னு சொல்றான். ஆனா அவங்க உன்னோட இந்த பவரே பத்தாது, அதுக்கு இன்னும் அதிகமா பவர் வேணும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அது பேதியாவோட ரத்தம் மூலமா தான் கிடைக்கும்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த பேதியா ஹீரோட ரத்தத்துக்காக அந்த உலகத்துக்கே வர மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த படம் முடியுதுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க.